ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்துட்டு போகுது. ஸோ அதனால தான் என்னால் ப்ராப்பராக வீடியோ வந்து போட முடியல. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, iQOO லெவல் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் ஒரு 10 நாளில் லான்ச் ஆக போகுது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. iQOO லெவல் இதில் வந்து ப்ரோ சீரிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்பெக்கே பார்த்தீங்கன்னா ப்ரோ மாதிரி தான் இருக்குது. இது எப்படி கொண்டு வர போகிறாங்கன்றது தெரியல. இன்னொன்று என்னென்னா, iQOO சீரீஸில் இனிமேல் அலர்ட் ஸ்லைடர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம ஆப்பிள் ஐஃபோனில் இருந்துச்சு, அப்புறம் OnePlusல கொண்டு வந்தாங்க. இப்போ iQOOல கொடுக்க போகிறாங்க. அதாவது அந்த சைலண்ட்டு வைப்ரேஷனில் மாற்றி போடுவோம்னா அந்த மாதிரி ஒரு அலர்ட் ஸ்லைடர் பட்டன் iQOOல வரதா சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த iQOO லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து இந்தியாவில் ஒரு 55,000 60,000 வச்சாங்கன்னா உண்மையிலே செம்மையாக இருக்கும். OnePlus எல்லாம் தூக்கி சாப்பிட்ரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கானது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6.78 இன்ச்சு OLED டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் E4, அதாவது முன்னாடி வந்து E4 AMOLED டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த வட்ட E6 ஓகேவா, LTPO 4.0, அதாவது 1Hz to 120Hz நம்ம யூஸ் பண்ணுற அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா அடாப்ட் ஆகிக்கிறோம். ஸோ இதனால் இந்த பேட்டரி கன்சப்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த டெக்னாலஜிலேயே பார்த்திங்கன்னா LTPO 4.0 அப்படின்றது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ AMOLED டிஸ்பிளே 120Hz, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 10 பிட் கலர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து 6.7 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, 120 வாட்ஸுக்கான சார்ஜர் வந்து கொடுக்க போகிறாங்களாம். Snapdragon 8 Gen 2 ப்ராசர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வரப்போகுது. ஆல்ரெடி விவோவோட X90 Pro சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 தான் பார்த்தீங்கன்னா வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் சிங்கப்பூரில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்தியாவில் வரப்போகுது ஜனவரி மாதம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2. ஸோ அடுத்த வருஷத்துக்கான ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோடு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் LPDDR5X RAM. ஸோ 5 RAM நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து அடுத்த வெர்ஷன் 5X RAM பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. UFSோட 3.0 ஸ்டோரேஜ், ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ஸ்பீடாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு ஃப்ளாக்ஷிப்புக்கு தேவையான எல்லா அம்சங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். கேமரா வைஸ் பார்க்கும்போது எக்கச்சக்கமான லீக்டு அப்டேட் தான் இருக்குது. இன்னும் கன்ஃபார்மாக எதுவும் தெரில. இதில் வந்து பெரிஸ்கோப் வருன்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோலேயே 3x அந்த இது கொண்டு வரும். ஆல்ரெடி 3x வந்து இருக்குது. இன்னும் அந்த கேமராவில் மட்டும் ஃப்ரண்ட் எவ்வளவு, பேக்கில் எவ்வளவு, என்னென்ன மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுதுன்னு அஃபிஷியலாக தெரியல. இப்போ லீக்கில் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல், 108 மெகாபிக்சல் அப்படி இப்படின்னு இருக்குது. ஒரு சைட்டில் அப்படி போடுறாங்க, இன்னொரு சில சைட்டில் இப்படி போடுறாங்க. அது என்னன்றது சிங்கப்பூரில் லான்ச் ஆச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதே ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்தியாவில் இப்போதைக்கு இந்த OnePlusல இந்த டிஸ்பிளேல கோடு கொடுக்குற இஷ்யூவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நாடு சீரீஸில் வெடிக்கிற சமூகங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்டேட்டை கொடுத்து அப்படியே ஆக்சிஜன் ஓஎஸை தூக்கிட்டு கலர் ஓஎஸை திணிச்சதாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு சில நாடு ஃபோனில் அலர்ட் ஸ்லைடர் வந்து தூக்குனாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு iQOO அடுத்த OnePlusஸாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்களும் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ OnePlus பண்ண அதே தப்பு, அதாவது ப்ரைஸை கூட்டினது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஷனாக கட் பண்ணது, இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா இப்போதைக்கு நிறையா பேர் காமனாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா iQOO, ரெட்மி, ரியல்மி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாம்சங்கில் ஒரு சில மாடல் இருக்குது. OnePlusல நாடு வந்து நிறைய பேர் அந்த பட்ஜெட்டில் இருக்கிறனால இன்னும் அந்த பல விபரீதங்கள்லாம் தெரியாதனால டக்குன்னு நாடு அந்த CE2 அதெல்லாம் பார்த்திங்கன்னா 25 23 கிடைக்கிறனால டக்குன்னு அதை வாங்கிடுறாங்க. பட் அதை தெரிஞ்சவங்க அதை வாங்க மாட்டாங்க, தெரியாதவங்க நிறையா பேர் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தேதிக்கு iQOO, ரெட்மி, ரியல்மி தான் ஆன்லைனில் அதிகமாக வந்து சேல் ஆனது போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். iQOO லெவல் நல்ல ஒரு ஸ்பெக்கில் வந்து கொடுக்குறாங்க. கேமரா மட்டும் நான் என்னென்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை.